நான் ஒரு பொருள் விற்கிறேன், அந்த பொருளை வந்து என்னோடய கஸ்டமருக்கு எப்படி கேஷ் ஆன் டெலிவரியோட கொடுக்குறது அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட வந்து வாட்ஸ்அப்லேயும் சரி கமெண்ட்ஸ்லேயும் சரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான விஷயத்தை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் இது யாருக்கு மெயினாக போகிறோன்னா எழுத படிக்க தெரியாதவங்க நிறைய பேர் நம்மளுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கோசம் தான் ப்ளே ஸ்டோர் உள்ளே போங்க. ப்ளே ஸ்டோர் உள்ளே போயிட்டு ஷிப்ராக்கெட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணோம். யாராவது பக்கத்தில் படித்த பசங்க தானே இது கொடுத்து காட்டி பண்ணிங்கன்னா பண்ணி தருவாங்க. ஷிப்ராக்கெட். ஓகேங்களா, ஸோ கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க. ஓகேங்களா, ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கேட்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேர், இமெயில் எல்லாம் கேட்கும். அதெல்லாம் கொடுங்க. அவங்களே இன்ஸ்டால் பண்ணி தரவங்களே வந்து இதெல்லாம் லாகின் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். நீங்கள் ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ் கொடுத்து உள்ளே வந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ சில இடத்துல வந்து கேஒய்சி நீங்கள் வந்து ப்ரூஃப் கொடுத்து வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ எழுத படிக்க தராதவங்க யாராவது கொடுத்து இதெல்லாம் பண்ணித்தர சொல்லி அதை நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. ஓகேங்களா, ஓகே. இப்போது கேஒய்சி ஃபில் பண்ணதுக்கப்புறம், அதாவது உங்கள் பேன் கார்டு ஒரு ஆதார் கார்டை வந்து கொடுக்க சொல்லுவாங்க. இதால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் பயப்படவே வேண்டாம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் காசை வந்து உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்காக இந்த விஷயம்லாம் கேட்குறாங்க. அதாவது நீங்கள் ஒரு பொருள் விற்கிறீங்க, உங்களோட கஸ்டமர் உங்கள் பொருளை யார் வாங்குகிறாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் பொருளை கொடுக்கணும். பட் அவங்களுக்கும் உங்களுக்கும் இதான் முதல்ல ஒரு சந்திப்பார். உங்களை அவர் நம்பலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த பொருளை அவர் கையில் கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு வரணும். ஓகேங்களா, ஒரு வாட்டி நீங்களே போய் வாங்கிட்டு வர முடியாது கொடுத்து. ஸோ அதை வந்து ஒரு கொரியர் தேர்ட் பார்ட்டி சோர்ஸ் மூலிமா பண்ணுறதுக்கான வழி தான் வந்து இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா, இதில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள்கிட்டருந்து பொருளை அவங்களே வாங்கிட்டு போய் கஸ்டமர்கிட்ட கொடுத்து அவங்கக்கிட்ட வந்து காசை வாங்கிட்டு அந்த காசை எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. இதுக்கு அவங்க சில அமௌண்ட் வாங்கிப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் இந்த ப்ராசஸ்லாம் நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஆட் ஆர்டர்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை கொடுங்க. ஓகேவா, ஆட் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா குயிக் ஷிப்மெண்ட், ரிட்டர்ன் ஆர்டர், ஹைப்பர் லோக்கல் ஆர்டர் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷனே இருக்கட்டும், குயிக் ஷிப்மெண்ட்லேயே இந்த 2 ஆப்ஷனில் இருந்ததுன்னா இதை வந்து இந்த ஆப்ஷனில் வச்சுக்கிட்டு ப்ரொசீட் அப்படின்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த ஏரியாவோ அந்த ஏரியாவை கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் கடலூர் அப்படின்னா கடலூர் வரக்கால்பட்டு 607109 இதான் என்னோடய ஏரியா. ஓகேங்களா, சாரி ஒரு நிமிஷங்க, சர்ச் ஆகும். அடுத்து நெட்டு ஸ்லோவாக இருக்குது. பிக்கப் அட்ரஸ் கொடுத்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக லொக்கேஷன் எடுத்துக்கும். ஓகேங்களா, ஸோ எந்த இடமோ அந்த இடத்துல வச்சுட்டு எக்ஸாக்டாக செட் ஆஸ் ப்ரைமரி. ஓகேங்களா, லேண்ட்மார்க் எதாக இருந்தால் எதாவது பில்டிங் இருந்ததுன்னா அதை கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் கொடுத்து பாருங்கள் வந்துச்சு பாருங்கள், வக்கல்பட்டு பின்கோடு எல்லாமே வந்துச்சுங்களா. ஸோ இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு சேவ் அட்ரஸ் கீழே இருக்கும். ஓகேங்களா, இதுக்கு நேம் வந்து A2Z தமிழ் குரல் A2Z அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இல்லை முத்துன்னு கொடுத்துக்கிறேன், என் பேரே கொடுத்துக்கிறேனே. கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சேவ் பண்ணிக்கோங்க. ஃபோன் நம்பர் என் நம்பர் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ சேவ் கொடுக்குறேன். ஓகே, நான் இந்த ஸ்டெப்பை இப்போதைக்கு விடுறேன். கடைசியாக வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபோன் நம்பர்லாம் வெரிஃபை ஆகும். ஸோ இதில் வந்து உங்கள் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு உள்ளே வரணும். நான் வேறு ஒரு நம்பர் கொடுத்து உள்ளே வந்திருக்கனால இது வந்து வெரிஃபை பண்ண சொல்லுது. ஓகேங்களா, ஸோ கொடுத்துட்டு வெளியே வாங்க. கொடுத்துட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா அடுத்தது வந்து பின்கோடுன்னு கொடுத்துருவோம். இந்த பின்கோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஊருக்கு அனுப்புகிறீங்களோ அந்த ஊரோட பின்கோடு. நான் சென்னையோட பின்கோடு ஒன்று சும்மா கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வந்து வெயிட்டு, உங்களோட வெயிட்டு, உங்கள் பார்சலோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். 1 கிலோ அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன்.
ஓகேங்களா. ஸோ அடுத்தது இந்த இடத்துல வந்து டைமென்ஷன், ஒரு அடி ஸ்கேல் நம்ம ஸ்கூலுக்கெலாம் போகும்போது வாங்கிட்டு போவோம் பார்த்தீங்களா, லாங் சைஸ் ஸ்கேலு, ஸ்மால் சைஸ் ஸ்கேல் இருக்கும்ல. ஸோ அதில் இந்த 15 சென்டிமீட்டர்னு ஒன்று இருக்கும், 30 சென்டிமீட்டர் இருக்கும். நீங்கள் வந்து 30 சென்டிமீட்டர் ஸ்கேல் வேணும், கேம்லின் ஸ்கேல், லாங் சைஸ் ஸ்கேல் வேணும் அப்படின்னு கேட்டால் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணால் தருவாங்க. ஸோ அதை வாங்கி நீங்கள் கொரியருக்கு பேக் பண்ணி வச்சுருப்பீங்களே, அதை வந்து அளந்துக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 15 சென்டிமீட்டருக்கு 10 சென்டிமீட்டருக்கு ஹைட்டு ஒரு 5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துப்போம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து ப்ராடக்டோட நேம், நீங்கள் ட்ரெஸ் அனுப்புகிறது அந்த ட்ரெஸ்ஸு, இயர்ஃபோன்னா இயர்ஃபோனு, அரிசினா அரிசி, அப்புறம் வந்து நீங்கள் என்ன விற்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இயர்ஃபோன் அப்படின்னா இயர்ஃபோன்ஸ் கொடுத்துக்குங்க. குவான்டிட்டி 1, நான் ஒரு இயர்ஃபோன் வந்து 250 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னா 250 ரூபா. ஸோ எஸ்கேக்யூவில் வந்து இதில் வந்து இயர்ஃபோன், இது வந்து நம்மளோட ஷார்ட்கட். ஏதாவது அதுக்கு வச்சு நம்ம பிளாக் கலர் எல்லாம் வந்து நம்ம என்ன ரேட்டுக்கு இது வாங்குகிறோம் அப்படின்லாம் சும்மா ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கோசம் 2-3 ஆர்டர் நீங்கள் ஒரே நேரத்தில் போட்டால் இந்த ஷார்ட்கட் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த இடம் தான் மெயினான இடம். கீழே வந்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரினுக்கும் ப்ரீபெய்டுனுக்கும். ப்ரீபெய்ட்னா நீங்கள் வந்து இந்த 250 ரூபா பொருளை எடுத்துகிட்டு போய் அவங்க கொடுப்பாங்க. போய் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறதுக்கு மட்டும் நீங்கள் ஒரு அமௌண்ட்டு 30 ரூபா 40 ரூபா கட்டினா போதும். கேஷ் ஆன் டெலிவரினா நீங்கள் அந்த பொருளை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறதுக்கு ஒரு 40 ரூபா, கேஷ் ஆன் டெலிவரிக்கு ஒரு 40 ரூபா 50 ரூபா. ஸோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி, அந்த பொருளுக்கு தகுந்த மாதிரி, அந்த பொருளோட ரேட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த இடம் வந்து மாறும். ஓகேங்களா. அது எங்கன்னு நான் அடுத்த ஸ்டெப்பில் காட்டுறேன் அது எவ்வளோ அமௌண்ட்னு. ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் எதாவது எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்க போகிறீங்களா, அதாவது நீங்கள் வந்து சில நேரத்தில் சொல்லியிருப்பீங்க 250 ரூபா பொருளுங்க, கொரியர் ரேட்டு வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வரும் 50 ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எதாவது எக்ஸ்ட்ரா வச்சு வாங்க போகிறீங்கன்னா அதர் சார்ஜஸ்ன்னு போட்டு ஷிப்பிங் சார்ஜ் அப்படின்னு போட்டு 50 ரூபா 100 ரூபா அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா. ஸோ இந்த அமௌண்ட்டு கூட நீங்கள் வந்து கேஷ் ஆன் டெலிவரிக்கும் ஷிப்பிங்க்கும் எவ்வளோ அமௌண்ட் ஆகுதோ, கொரியருக்கும் கேஷ் ஆன் டெலிவரிக்கும் கமிஷன் அவங்க கேட்பாங்க. யார், இந்த ஷிப்ராக்கெட்டில் நம்ம விற்கிறோம் இல்லையா, ஸோ இவங்க வந்து கேட்பாங்க. ஸோ இவங்க வந்து கேட்குற அந்த அமௌண்ட்டு கூட போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 100 ரூபான்னு போடுறேன்னு வச்சுப்போம். 100 ரூபா 40 ரூபா வந்து 45 ரூபா வந்து பொருளை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறதுக்கும், 45 ரூபா வந்து அந்த காசை கலெக்ட் பண்ணி தராங்க இல்லையா, அது கமிஷனாகவும் ஒரு 100 ரூபா ஒரு ரஃபாக வச்சு நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் பின்னாடி உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா. ஸோ இப்போது 100 ரூபா. ஓகேங்களா. ஸோ இதை நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தா உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். இந்த கடலூரில் இந்த 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 இதிலேருந்து ஒரு ஏரோ மார்க் மாதிரி போட்டு இந்த பின்கோடுக்கு போகுது தமிழ்நாட்டில் அப்படின்னு போட்டு கேஷ் ஆன் டெலிவரி 350 ரூபா காசு. ஓகேங்களா. ஸோ 250 ரூபா தான் நம்ம ஹெட்செட்டு கொடுத்தோம். அந்த 100 ரூபா ஷிப்பிங்க்கு ப்ளஸ் 100 ரூபா எக்ஸ்ட்ரா சார்ஜ் போட்டோம்ல, அந்த 350 ரூபா. இதே வந்து நான் பேக் வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா போட்டோம்ல சார்ஜ், அதர் சார்ஜில் வந்து இந்த 100 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டிருக்கல, இதை எடுத்துட்றேன். எடுத்து விட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 250 ரூபா தான் இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா. ஸோ 300 ரூபா இருந்து 350 ரூபா இருந்து இப்போ 250 ரூபா ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரா சார்ஜ் வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணும்னா விட்டுறலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ 250 ரூபா நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இந்த பொருள் வந்து என்ன விலைன்னா நம்ம வாங்கின விலை, நம்மளோட லாபம், அது இல்லாமல் நம்ம கொரியர் அனுப்புறது, ப்ளஸ் வந்து அந்த கொரியருக்கு அனுப்பும்போது கேஷ் ஆன் டெலிவரி கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு கமிஷன் கட்டணும். அது இதெல்லாம் சேர்த்து தான் இந்த 250 ரூபா. ஓகேங்களா. ஸோ அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதோ பாருங்கள், இந்த இடத்துல ரெக்கமெண்டட் போட்டு லாஜிஸ்டிக் சர்ஃபேஸ் அப்படின்னு போட்டு 126 ரூபா போட்டிருக்கேன்னா, இதை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த ஐ மாதிரி இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணால் 86 ரூபா இங்கேருந்து எடுத்து போய் கொடுக்குறதுக்கு, அந்த இடத்துல என் இடத்துலேருந்து வந்து வாங்கிட்டு அதை எடுத்துகிட்டு போய் கஸ்டமர்கிட்ட கொடுக்க 86 ரூபா. ஓகேங்களா. அடுத்தது சிஓடி கோசம் 40 ரூபா வாங்குறாங்க. அப்போ மொத்தம் 126 ரூபா ஆகுது. 126 ரூபா என் வாங்கிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த 126 ரூபாவை நான் என்ன பண்ணணும், 250 ரூபா கூட மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ இந்த 300 ரூபா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 300 ரூபா வைக்கிறீங்க, ஒரு 120 ரூபா ஆகுதுன்னா மீதி 170 ரூபா 170 ரூபா காசை வந்து உங்கள் பொருளோட வாங்கின விலை ப்ளஸ் உங்களோட லாபத்தை வச்சுருக்கணும். அப்படி ஜிஎஸ்டி எதாவது வச்சுருந்தீங்கன்னா ஜிஎஸ்டிக்கு வைக்கணும். ஸோ இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இது எனக்கு வேணாம், இந்த ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கீழே இதை விட கம்மியாக எதாவது இருக்கான்னு பாருங்கள். ஆனால் எப்பயுமே மேலே வர்றது தான் வந்து காசு கம்மியாக இருக்கும். ஓகேங்களா. எதுக்கும் ஒரு வாட்டி நீங்கள் கீழெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எது வந்து கம்மியாக இருக்குன்னு தோணுதோ அதை கொடுத்துட்டு வித்து அந்த கீழே இருக்க ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே காசு கேட்பாங்க 100 ரூபா 300 ரூபா. இது எப்படின்னா ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி,
நீங்கள் இந்த காசை வந்து இரநூறுவா முந்நூறுரூவா இப்போ வந்து நமக்கு தேவையான அமௌண்ட் எவ்வளோ, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ரூ. 126 வேணும் இந்த ஹோல் ப்ராசஸ் பண்ண. அப்போ நான் ஒரு ரூ. 150 இல்லை வந்து இரநூறுவா போட்டால் போதும். ஸோ இப்போ இரநூறுவா நான் டைப் பண்ணியிருக்கேன். இரநூறுவா கொடுத்துட்டு ஆட் மணி அப்படின்னு கொடுத்தனா இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த பேஜில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த கடைசியாக ஒரு ஆப்ஷன் யூபிஐ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல என்டர் விபிஏ அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களோட அது என்னது கூகுள் பே, ஃபோன்பே அதில் வந்து ஒரு ஐடி வரும், அதை போடலாம். ஆர் எல்ஸ் இது ஒரு பாருங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் உங்கள் கார்டு நம்பரு, அது எந்த மாதம் முடியுது, சிவியு, கார்டு அக்கௌண்ட் நம்பர், நீங்கள் பே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டீட்டெயிலாம் ஃபில் பண்ணிட்டு பேன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து காசு இதுக்கு வந்துடும். அந்த ஒரு வாட்டி தான் வரும். ஓகேங்களா? அடிக்கடி எடுக்க மாட்டாங்க, அதை பற்றி நீங்கள் பயடவேனா, அந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் தான் வரும். இங்கே அந்த இரநூறுவா ஏறிடும். இரநூறுவா ஏறினோடனே நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிக்கப் ஆட் ஆகிடும். ஸோ அந்த இங்கே ரூ. 126 தான் தேவை, மீதி காசு இதில் இருக்கும். இந்த ரூ. 126 காசை பிடிச்சிட்டு உங்களுக்கு நீங்கள் என்னைக்கு கொடுக்குறீங்களோ அன்றைக்கோ இல்லை அடுத்த நாளோ வந்து பிக்கப் பண்ணிவிட்டு கஸ்டமர்கிட்ட போய் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பொருளை கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு உங்களுக்கு வந்து மறுபடியும் இதில் காசு போட்டுருவாங்க. காசு போட்டது எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணோன்னே மேலே பர்ஸு மாதிரி போட்டு 00 இருக்குல்ல, மேலே ரைட் சைட் டாப்பில் பாருங்கள் பர்ஸு மாதிரி போட்டு 00 அதை தட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். வேலட் பேலன்ஸு, அமௌண்ட் ஆன் ஹோல்டு, யூசேஜ் பேலன்ஸுன்னு இப்படி இருக்கும். வியூவர், ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி இந்த மாதிரிலாம் வரும். ஸோ இந்த இதுக்கு போட்டுருவாங்க. நீங்கள் இதிலிருந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பேங்க்கையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மோர் ஆப்ஷனில் போனீங்கன்னா இந்த கடைசியில் பாருங்கள் மோர் ஆப்ஷன். ஸோ இது உள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து கேஷ் ஆன் டெலிவரி அனுப்புறதுக்கான வழிகள். ஓகேங்களா? ஸோ இதை தவிர்த்து ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இல்லை இதிலே உங்களுக்கு வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு அது ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ண பார்க்குறேன். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்டு எல்லோரும் வந்து உங்கள் பிஸ்னஸை நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ.